இந்த செஷனுடைய லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மைனர் தியேட்டர்ஸ் ஆஃப் வார். பெரிய வார்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்தாலும் அங்கங்க சின்ன சின்ன வார்ஸ் எல்லாம் நிறைய நடந்தது. அந்த வார்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத படிக்க போறோம். செகண்ட் ஒன் இஸ் சென்ட்ரல் பவர்ஸ் விக்டரிஸ். ஃபர்ஸ்ட் எப்படி சென்ட்ரல் பவர்ஸ் விக்டரிஸ் இருந்தது அப்படின்றத பார்க்கலாம். Third one is the naval battles and America's entry into the war. இது எப்படி ஜெர்மனி ஒரு நேவல் பேட்டலா மாத்துனாங்க, எப்பேற்பட்ட காரணங்களால அமெரிக்காவும் உள்ள நுழைய வேண்டிய காரணமானது அப்படின்றத பார்ப்போம். Minor theaters of war in the Middle East. ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் அப்ப நிறைய மேஜர் வார்ஸ் அங்கங்க போர்கள் நடந்தாலும் சிறு சிறு போர்களும் நடைபெற்றுட்டே இருந்தது, அங்கங்க நடந்துட்டே இருந்தது. அதுல பர்டிகுலரா மிடில் ஈஸ்ட்ல என்ன வார் நடந்தது அப்படின்றத பார்ப்போம். டர்க்கி ஆல்சோ ஃபாட் ஆன் த சைட் ஆஃப் த சென்ட்ரல் பவர்ஸ். இது நமக்கு நல்லாவே தெரியும். சென்ட்ரல் பவர்ஸோட சார்பில் தான் டர்க்கி ஃபைட் பண்ணுச்சு இந்த ஹோல் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வாரையே. இதுதான் டர்க்கியோட மேப். இது சவுதி அரேபியா, ஈஜிப்ட் எல்லாமே இங்க தான் இருக்கு. This is the Middle East map. Turkey met with initial success and the allies suffered reverses. First initially Turkey தான் win பண்ணிருக்கு against the allies நடந்த warல, particularly in Mesopotamia and Gallipoli. Mesopotamia and Gallipoli-ல Turkey தான் win பண்ணிருக்கு. But war நடக்க போக ultimately Turkey was defeated. Turkey தோல்வியை சந்திக்குது. போக war நடக்க Turkey has seen the defeat. The Turks tried to attack Suez Canal but were repulsed. Turkey இங்க இருக்கு இல்லைங்களா, இங்கலேருந்து இந்த Suez Canal இங்க இருக்கு பாருங்க, இங்க அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் விரட்டி அடிக்கப்பட்டிருக்காங்க. ரிப்பல்ஸ்ட்னா என்ன? விரட்டி அடிக்கப்படுறது. ஸோ டர்க்ஸ் வேர் ரிப்பல்ஸ்ட் ஃப்ரம் சூயஸ் கெனால். யாரால? பை ஆலைஸால, மெயினா பிரிட்டனால. பிரிட்டன் அட்டாக் டர்க்கி இன் இராக் அண்ட் லேட்டர் இன் பாலஸ்டைன் அண்ட் சிரியா. பிரிட்டன் என்ன பண்ணுது? அட்டாக் பண்ணுது டர்க்கிய. எங்கெல்லாம்? ஈராக்ல ஃபர்ஸ்ட் மேஜரா அட்டாக் பண்ணுது. அதுக்கப்புறமா பாலஸ்டைன் இங்க இருக்கு இல்லைங்களா, இந்த ஷேப், இதுதான் பாலஸ்டைன். அண்ட் தென் சிரியா. இந்த 3 இடத்துலயும் பிரிட்டன் டர்க்கிய டிஃபீட் பண்றாங்க, அட்டாக் பண்றாங்க. மைனர் தியேட்டர்ஸ் ஆஃப் வார் இன் தி ஃபார் ஈஸ்ட். ஃபார் ஈஸ்டர்ன் சைட், அதாவது சைனா, ஜப்பான் அந்த சைட்ல என்னெல்லாம் நடந்தது வேர்ல்ட் வார் 1 அப்போ, என்ன மாதிரி ஈவெண்ட்ஸ் நடந்ததுன்னு பார்ப்போம். China also joined the Allies. Allies side தான் China join பண்ணுது, அதாவது against German central powers-க்கு against. இதுதான் ஃபார் ஈஸ்ட் உடைய ஒரு மேப்பு. சைனா, கொரியா, ஜப்பான் இங்க இருக்கும். ஸோ ஆல்ரெடி we know கொரியா ஜப்பானுக்கு கீழே தான் வரும். அதே மாதிரி மஞ்சூரியாவையும் ஜப்பான் ரஷ்யா கிட்டலேருந்து கைப்பற்றினதும் நம்ம பார்த்தோம் லாஸ்ட் செஷன்லயே. Japan was able to capture the province of Kichawu given by the Germans to China in the province of Shantung. இங்க இருக்கு இல்லைங்களா, இந்த ஷாந்தூங் ப்ராவின்ஸ்ல இருக்கிற கியாச்சோ அப்படின்ற இந்த ப்ராவின்ஸை ஜப்பான் கைப்பற்றுது. இது ஆக்சுவலா எப்பேற்பட்ட ஒரு ப்ராவின்ஸ் அப்படின்னா, இந்த ப்ராவின்ஸை ஜெர்மனி தான் சைனாக்கு கொடுக்குது. ஸோ இந்த கியாச்சோவை ஜப்பான் கைப்பற்றுது. There was no war in the Far East. பெருசா ஒரு வார் அப்படின்றதே இல்ல ஃபார் ஈஸ்ட்ல. ஜப்பான் பார்த்து தன்னுடைய அலையன்ஸ் ஆர் காலனைசஸ வளர்த்துட்டே போயிருந்திருக்கு. அதை தவிர்த்து மேஜர் வார், நோ வார் இன் த ஃபார் ஈஸ்ட். Japan made use of the occasion to threaten China into ceding valuable concessions and privileges. ஆனா இந்த வார் இல்லாத நிலைமையை யூஸ் பண்ணிட்டு ஜப்பான் சைனாவை மிரட்டுது டு கிவ் அப் வேல்யூபிள் கன்செஷன் அண்ட் ப்ரிவிலேஜஸ். நிறைய ப்ரிவிலேஜஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கியாச்சாவை கைப்பற்றின மாதிரி நிறைய வேல்யூபிள்
ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே ப்ரிவிலேஜஸ் எல்லாமே விட்டு கொடுக்க சைனாவை ஜப்பான் மிரட்டுது. எந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணிட்டு நோ வார் அப்படின்ற சிச்சுவேஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு. Minor theaters of war in the Balkans. நம்ம ஆல்ரெடி பால்கன்ஸ் வார் பத்தி போன செஷன்ல பார்த்தோம். அது இல்லாம சில மைனர் இவெண்ட்ஸ் நடந்தது. அந்த மைனர் இவெண்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். Austro-German army in coordination with Bulgaria crushed Serbia. என்ன சொல்றாங்க? ஆஸ்ட்ரியா ஹங்கேரி இங்க இருக்குங்களா, செர்பியா இங்க இருக்கு, பல்கேரியா இங்க இருக்கு. ஆல்ரெடி ஆஸ்ட்ரியா ஹங்கேரியோட சேர்ந்து ஜெர்மன் ஆர்மியும் சேர்ந்துக்குது. இந்த ஆஸ்ட்ரோ ஜெர்மன் ஆர்மியும் பல்கேரியாவும் சேர்ந்து ரெண்டு சைட்ல இருந்தும் அட்டாக் பண்ணி செர்பியாவை ஃபுல்லா டிஃபீட் பண்ணிடுறாங்க. அவங்களுடைய நாட்டுக்குள்ள எடுத்துக்கிறாங்க. ஸோ செர்பியா வாஸ் crushed by what? Austria-Hungary, Germany army and பல்கேரியா ஆர்மி. இவங்க எல்லாரும் சேர்ந்து செர்பியாவை ஈஸியா டிஃபீட் பண்ணிடுறாங்க. செர்பியா கேம் அண்டர் ஜெர்மன் ரூல். ஈஸியா டிஃபீட் பண்ணதால என்ன ஆகுது? செர்பியா இட் கேம் அண்டர் த ஜெர்மன் ரூல். Romania watched the course of the war and in August 1916 joined the Allies. இங்க இருக்கு இல்லையா ரொமானியா வந்து செர்பியா கிரஷ் ஆறது, அது டிஃபீட் பண்ணப்படுறது, ஜெர்மன் ரூலுக்கு கீழே வந்தது எல்லாமே வாட்ச் பண்ணிட்டு அட்லாஸ்ட் ஆலைஸ் சைட்ல போய் ஜாயின் ஆகுது. எப்போ? ஆன் ஆகஸ்ட் 1916. Romania also passed under Austro-German occupation. ஆனா ரொமானியாவும் ஈஸியா டிஃபீட் பண்ணப்பட்டு இட் கம்ஸ் அண்டர் வாட்? Austro-German occupation. Fate of colonies of Germany in Africa. ஆப்பிரிக்கால இருந்த ஜெர்மன் காலனிஸ்க்கு என்ன ஆச்சு? The German colonies in Western and Eastern Africa were also attacked by the Allies. நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துட்டு இருந்ததே இந்த காலனிஸ்க்காக நிறைய யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அடிச்சுக்கிட்டது தான். ஸோ அங்கே பிரிட்டன், பிரான்ஸோடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஜெர்மன் காலனிஸ் வந்து இந்த ஆலைஸால பயங்கர ஈஸியா அட்டாக் பண்ணப்படுது. எங்க அப்படின்னா எங்க இருக்கிற காலனிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் ஆப்பிரிக்கால. As these colonies were quite far from Germany, they could not receive any immediate help and therefore surrendered to the Allies. ஜெர்மன் ஆர்மி எல்லாம் அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி ஆப்பிரிக்காவுக்கு வரணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்ததால இம்மீடியட்டா ஜெர்மன் ஆர்மி வந்து ஹெல்ப் பண்ண முடியல. அதனால இந்த காலனிஸ் they have surrendered to the Allies. Italy falls to Austrian onslaught. இட்டாலி எப்படி ஆஸ்ட்ரியன் ஆன்ஸ்லாட்னா என்ன? ஆஸ்ட்ரியன் வார்க்கு, அதாவது போருக்கு எப்படி இரையாச்சு? Italy formally joined the Allies in the war in May 1916. எப்போ இட்டாலி ஜாயின் பண்ணுது Allies சைட்ல? in May 1916 தான் ஜாயின் பண்ணுது. Italians were fighting with the Austrians and continued to sustain their resistance. இட்டாலியன்ஸ் என்ன பண்றாங்க? ஆஸ்ட்ரியன்ஸை ஃபைட் பண்ணிட்டே தான் இருக்காங்க, ஒரு ரெசிஸ்டன்ஸையும் வந்து காட்டிட்டே இருக்காங்க. அதாவது நிறைய ஜோன்ஸை வந்து விட்டு கொடுக்காம தோக்காம தேர் ஃபைட்டிங். When the Germans came to Austria's help, the Italians collapsed. ஆனா ஆஸ்ட்ரியாவுக்கு ஜெர்மனியோட ஹெல்ப் கிடைச்ச உடனே, ஜெர்மன் ஆர்மி வந்த உடனே இட்டாலியன்ஸ் கொலாப்ஸ் ஆயிடுறாங்க. ஏன்னா ரெண்டு பெரிய war armies இட்டாலி ஃபேஸ் பண்ண முடியல. ஸோ the Italians collapsed. சென்ட்ரல் பவர்ஸ் விக்ட்ரிஸ். சென்ட்ரல் பவர்ஸ் எங்கெல்லாம் வின் பண்ணுச்சு, எப்படி வந்து வின் பண்ணுச்சு அப்படின்றத பார்ப்போம். The Central Powers successfully occupied Belgium and a part of France, Poland, Serbia and Romania. சென்ட்ரல் பவர்ஸ் என்ன பண்றாங்க? பெல்ஜியமை சக்சஸ்ஃபுல்லா ஆக்குபை பண்ணிடுறாங்க அண்ட் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் பிரான்ஸ், போலாந்து, செர்பியா அண்ட் ரொமானியா.
எபிசென்டர் ஆஃப் த வார். இந்த சென்ட்ரல் பவர்ஸ்க்கும் ஆலைஸ்க்கும் நடக்கிற வாரோடைய மையப்பகுதி, எபிசென்டர்னா மையப்பகுதி எங்க நடக்குது அப்படின்னு பார்த்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் அந்த சீஸ், கடல்களையும் வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் சைடும் தான் மெயினான வார்ஸே மையமா நடந்துட்டு இருக்கு. Allies controlled sea routes. They cut off supply of food and other essentials. Allies தான் sea routes கண்ட்ரோல் பண்ணாங்க full and full. அதனால என்ன செய்றாங்க? They cut off supply of food and other essentials. மற்ற நாடுகளுக்கு போக வேண்டிய supply of food and other essential ஃபுல்லா கட் ஆஃப் பண்ணிடுறாங்க. In Germany and Austria, women and children suffered from hunger and privation. ஜெர்மனியிலும் ஆஸ்திரியா ஹங்கேரியிலும் என்ன நடக்குது? விமென், பெண்களும் குழந்தைகளும் பசியால பரிதவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பிரைவேஷன்னா அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி எல்லாம் பிரைவேட் செக்டர்ஸ்க்கு கொடுத்து மிக அதிகமான விலைகளை விற்கப்பட்டு அதை வாங்க முடியாம பசி கடந்து நிறைய விமென் அண்ட் சில்ட்ரன் சஃபர் ஆறாங்க. எங்க? இன் ஜெர்மனி அண்ட் ஆஸ்திரியா. ஜெர்மனி இதனால என்ன ஆகுதுன்னா, ஜெர்மனி attacked England by air and threw bombs on places where there were major factories. பிரிட்டன் அவங்க sea routes கண்ட்ரோல் பண்ணி எசென்ஷியல் சப்ளை ஆஃப் ஃபுட் எல்லாம் கட் பண்ணாங்கன்னா, ஜெர்மனி அதுக்கு அகெயின்ஸ்டா ஏர்ல அட்டாக் பண்ணுது, ஏர்போனா அட்டாக் பண்ணுது இங்கிலாண்ட. எப்படி அப்படின்னா, they threw bombs on places where there were major factories. இங்கிலாந்துல இருக்கிற மேஜர் ஃபேக்டரிஸ் மேல பாம்ப்ஸ் போட்டு சிதறடிக்கிறாங்க ஜெர்மனி. Later, aeroplanes were used for targeting civilian population. ஏரோப்ளேன்ஸ் யூஸ் பண்ணி சிவிலியன் பாப்புலேஷனும், அதாவது ரெண்டு ஆர்மிஸ்க்கு நடுவுல டிஃபென்ஸ்க்கு நடுவுல நடந்துட்டு இருந்த போர் இப்போ சிவிலியன் பாப்புலேஷனையும் அட்டாக் பண்ற மோடுக்கு போறாங்க. எப்படி? ஏரோப்ளேன்ஸ் யூஸ் பண்ணி. Germans introduced poison gas and soon both sides resorted to its use. Germans என்ன பண்றாங்க? அட்டாக் பண்றதுக்கு பாய்சனஸ் கேஸை ரிலீஸ் பண்றது, அப்புறம் சிவிலியன்ஸ் அட்டாக் பண்றதுன்ற டாக்டிக்ஸ் எடுக்கிறதால கடைசியில ரெண்டு சைட்ஸும், அதாவது சென்ட்ரல் பவர்ஸ் அண்ட் ஆலைஸ் ரெண்டு பேருமே இந்த பாய்சன் கேஸை யூஸ் பண்ற ரெசார்ட்டுக்கு போயிடுறாங்க. கண்டிப்பா அதை யூஸ் பண்ணியே ஆகணும், அப்பதான் நம்ம வின் பண்ணுவோன்ற முடிவுக்கு போயிடுறாங்க, தள்ளப்படுறாங்க. எதனால அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜெர்மன்ஸ் தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி உபயோகிக்கிறதால மற்ற நாடுகளும் அதே டெசிஷனுக்கு தள்ளப்படுறாங்க. Naval battles and America's entry into the war. Naval battles, கடல் போர்கள் என்னெல்லாம் நடந்தது, அதுக்கப்புறமா எந்த சந்தர்ப்பத்துல எந்த சூழ்நிலையில அமெரிக்கா இஸ் கிவிங் என்ட்ரி இன்டு த வார், வார்க்குள்ள எப்ப வந்தது அப்படின்றத பார்ப்போம். In 1916, a naval battle, Battle of Jutland, had taken place in the North Sea. நார்த் சீல ஒரு பெரிய போர் நடக்குது. என்ன போர்னா, அதோட இந்த போருடைய பேர் பேட்டில் ஆஃப் ஜெட்லாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்ப நடக்குது இந்த போர்? ஒரு 1916 இயர்ல நடக்குது. இந்த போர்ல பேட்டில் ஆஃப் ஜெட்லாண்ட்ல பிரிட்டிஷ் வின் பண்றாங்க. Britain is winning. Britain won the battle. Germany started their submarine warfare and their cruisers went interfering with the shipping of the Allies. ஜெர்மனி என்ன பண்ணுது? நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் செஷன்லயே என்ன பண்ணோம், என்ன படிச்சோம், ஞாபகம் இருக்கா யாருக்காச்சு? எஸ், ஜெர்மனியும் பிரிட்டனும் ஒரு கடல் வழி போருக்காக தான் முதல்ல
தயாராகுறாங்க. ஜெர்மனி வந்து தன்னுடைய நேவல் பேஸ வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் பண்றத பார்த்துட்டு தான் பிரிட்டன் தன்னை அட்டாக் பண்ண போகுதுன்னு நினைச்சிட்டு தன்னுடைய நேவல் பேஸையும் இன்க்ரீஸ் பண்ணுது, பவர்ஃபுல் ஆக்குதுன்றத பார்த்தோம் இல்லையா? அந்த வார், அந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். என்ன பண்றாங்க ஜெர்மனி அப்படின்னா, ஜெர்மனி வந்து கடல் மூழ்கி கப்பல்களை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சப்மரைன் அப்படின்னா என்ன? கடல் மூழ்கி கப்பல்கள். அதை வந்து யூஸ் பண்ணி யாரோடைய ஷிப்ஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்றாங்கன்னா, ஆலைஸோடைய ஷிப் எல்லாத்தையும் அட்டாக் பண்றாங்க. அது எப்படி இருக்கும்னா சடன் அட்டாக்ஸா தான் இருந்தது. எப்போ ஏன்னா சப்மரைன் நீர்மூழ்கி கப்பல்கள்ன்றதால எந்த இடத்துல சப்மரைன்ஸ் வருது, எப்படி அட்டாக் பண்ண போறது அப்படின்றத கொஞ்சம் கணிக்கவே ஆலைஸ்க்கு கஷ்டமா தான் இருந்தது இனிஷியலா. இதுதான் ஒரு நீர்மூழ்கி கப்பல். நீர்மூழ்கி கப்பல் இப்படிதான் வரும் இல்லைங்களா? அதுதான் இந்த வார்ஃபேரை தான் ஜெர்மன்ஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க பிரிட்டனை. இதை தான் மெயினா யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. One of these was Emden, which bombarded Madras. ஜெர்மனுடைய ஒரு நீர்மூழ்கி கப்பல் பேர் என்னது? எம்டன். ஓகேங்களா? அந்த எம்டன் கப்பல் தான் வந்து மெட்ராஸ். மெட்ராஸ்னா என்ன? நம்ம இருக்கிற சென்னை தான். சென்னை தான் அந்த காலத்துல மெட்ராஸ்ன்னு சொல்லப்பட்டது. அந்த மெட்ராஸை வந்து பாம் போட்டு தாக்குது. எந்த கப்பல்? எம்டன் அப்படின்ற ஒரு நீர்மூழ்கி கப்பல். Countermeasure to the blockade, the Germans proclaimed in Jan 1917 that they would sink even neutral ships in certain waters. என்ன பண்றாங்க? ஜெர்மன்ஸ் வந்து இந்த நீர்மூழ்கி கப்பல் வழியா போர் செய்யறத வந்து தொடங்குனாங்க இல்லையா? அதை வச்சுட்டு ஜெர்மன்ஸ் வந்து இன்னும் ஒரு படி மேல போயிட்டு ஜான் 1917ல ஒரு விஷயத்த ப்ரொக்ளைம் பண்றாங்க, அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்கன்னா, எந்த விதமான நியூட்ரல், அதாவது போருக்கு சம்பந்தம் இல்லாம யார் பக்கமும் நிக்காம இருக்கிற போர் கப்பல்களை கூட நாங்க வீழ்த்துவோம், முறையடிப்போம் அப்படின்னு டிக்ளேர் பண்றாங்க ஜெர்மன்ஸ். இந்த டிக்ளரேஷன் தான் மெயின் ரீசன் ஃபார் அமெரிக்காஸ் என்ட்ரி இன்டு த வார். அது எப்படி அது வந்து மெயின் ரீசன் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். Lusitania, an American ship, was torpedoed by a German submarine. டார்பெடோட் அப்படின்னா என்ன அப்படின்னா கவிழ்க்கப்படுறது. ஓகேங்களா? ஸோ லுசிட்டானியா அப்படின்ற ஒரு அமெரிக்கன் ஷிப்பை ஜெர்மன் சப்மரைன் கவிழ்க்குது. அவங்க ஆல்ரெடி ஜெர்மன் சொல்லியிருந்தாங்க இல்லையா, நியூட்ரல் வாட்டர்ஸ்ல இருக்கிற நியூட்ரல் ஷிப்ஸையும் நாங்க சிங்க் பண்ணுவோம்னு. அதே போலதான் லுசிட்டானியா அப்படின்ற ஒரு அமெரிக்கன் ஷிப்பு கவிழ்க்கப்படுது. There was a lot of resentment. இதனால கவிழ்க்கப்பட்டதால என்ன ஆகுது? lot of resentmentனா hate, வெறுப்பு. வெறுப்பு உண்டாகுது. யார் மேல? ஜெர்மன்ஸ் மேல in USA. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, President Wilson declared war against Germany in April 1917. President Wilson தான் வந்து USA உடைய அதிபதி. ஸோ பிரசிடென்ட் வில்சன் டிக்ளேர்ஸ், அதாவது ஜெர்மனுக்கு அகெயின்ஸ்டா நாங்க வார்ல இறங்குறோம் அப்படின்னு டிக்ளேர் பண்றாரு. எப்போ? இன் ஏப்ரல் 1917. அது வரைக்கும் அமெரிக்கா நியூட்ரலா தான் இருந்தது. America's entry with its enormous resources made Allied victory a foregone conclusion. Foregone அப்படின்னா என்ன? முன்கூட்டியே முடிவுக்கு வர்றது. முன்கூட்டியே என்ன முடிவுக்கு வராங்க அப்படின்னா, ஆலைஸ், அதாவது பிரிட்டன் சைட்ல அந்த ஆலைஸ் சைட் தான் வந்து வின் பண்ண போகுது அப்படின்ற முன்கூட்டியான முடிவுக்கு வராங்க. ஏன் இந்த முன்கூட்டி முடிவுக்கு வராங்க அப்படின்னா, அமெரிக்காவுடைய பவர் அந்த மாதிரி, அமெரிக்காவுடைய ரிசோர்சஸ் எனார்மஸ், ஏன்னா நிறைய ரிசோர்சஸ் அவங்க கிட்ட இருந்தது. வெறும் மணி மட்டும் இல்லாம பவர் இருந்தது,
நேவல் பேசஸ் இருந்தது, அவ்வளோ ஆர்மி இருந்தது, பாம்ஸ், வெப்பன்ஸ் எல்லாமே அமெரிக்கா கிட்ட நிறைய இருந்தது. ஸோ அமெரிக்கா என்டர் ஆன உடனே கண்டிப்பா ஆலைஸ் தான் வின் பண்ணுவாங்கன்ற முன்முடிவுக்கு வந்துட்டாங்க. ரீகேப். மைனர் தியேட்டர்ஸ் ஆஃப் வார். மிடில் ஈஸ்ட்ல நடந்த சில இவெண்ட்ஸை பார்த்தோம், வார்ஸை பார்த்தோம், இன் டீட்டெயிலாக பார்த்தோம். அதுக்கப்புறமா ஃபார் ஈஸ்ட்ல நடந்த இவெண்ட்ஸை பார்த்தோம், ஜப்பான் என்னெல்லாம் பண்ணுச்சுன்றத பார்த்தோம். அதுக்கப்புறமா பால்கன்ஸ்ல நடந்த இவெண்ட்ஸையும் நம்ம இந்த மைனர் தியேட்டர்ஸ் ஆஃப் வார்ன்ற டாபிக் குள்ள பார்த்தோம். அடுத்து சென்ட்ரல் பவர்ஸோட விக்டரி. சென்ட்ரல் பவர்ஸ் எங்கெல்லாம் வின் பண்ணாங்க, எப்படியெல்லாம் வின் பண்ணாங்க, எந்த போர் சூழல்கள் எல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்றதையும் இன் டீட்டெயில் பார்த்தோம். அதுக்கப்புறமா நேவல் பேட்டில்ஸ் அண்ட் அமெரிக்காஸ் என்ட்ரி இன்டு த வார் பார்த்தோம். மெயினா ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்ல நடந்ததே நேவல் பேட்டில்ஸ் தான். அந்த பேட்டில்ஸ் மூலியமா எப்படி ஜெர்மன் ஆர்மி அமெரிக்காவை ஃபோர்ஸ் பண்ணுச்சு வார்க்குள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு அப்படின்றத பார்த்தோம். எப்படி ஃபோர்ஸ் பண்ணுச்சு? பை ஒரு அமெரிக்கன் ஷிப்பையே கவிழ்க்கிறது மூலியமா இட் ஃபோர்ஸ்ட் இட்ஸ் என்ட்ரி இன்டு த வார் இல்லைங்களா? ஸோ இதெல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செஷன்ல அடுத்த செஷன்ல மீட் பண்ணுவோம். வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப் சர்ச்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.